குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தைச் சேர்ந்தவர் விட்டல்குமார், வயது 40. பாஜகவில் ஆன்மீக பிரிவு மாவட்ட துணைத் தலைவராக இருந்தார். கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி அவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அடுக்கம்பாறை அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவர் இறந்தார். அப்பகுதியை சேர்ந்த சிலர் திட்டமிட்டு தாக்கியதால் விட்டல்குமார் இறந்ததாகவும், குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்களும் பாஜகவினரும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதையடுத்து சந்தேக மரண வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்தனர். பாஜகவினரின் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக நாகல் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், கீழ் ஆலத்தூரைச் சேர்ந்த கமலதாசன் காட்பாடி கோர்ட்டில் சில நாட்களுக்கு முன் சரணடைந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக திமுக நாகல் ஊராட்சி மன்ற தலைவர் பாலாசேட் மற்றும் அவரது மகன் தரணிக்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் திமுக நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளது. உடனடியாக இந்த கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும். திமுகவினர் என்பதற்காக கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதற்கான எதிர்வினைக்கும் திமுகவை பொறுப்பு என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் தினமும் பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறையின் பணி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை தவிர திமுகவினரின் அராஜகத்துக்கு துணை நிற்பதல்ல என்றும் அவர் தெரிவித்தார்.